வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தீங்கன்னா ட்ரம்ப் நீங்க தான், நேத்து பேசியிருந்தீங்கன்னா எங்க காஷ்மீர் அதிகாரி இறந்திருக்க மாட்டாரு, முந்தா நேத்து பேசியிருந்தீங்கன்னா ஒரு ஜவானை இழந்திருக்க மாட்டோம், 3 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இழப்பை நாங்கள் சந்திச்சிருக்க மாட்டோம். இருந்தாலும் இன்னைக்காச்சும் பேசுனீங்களே, ரொம்ப நன்றி. ஒருவேளை 4 நாள் கழிச்சு பேசியிருந்தீங்கன்னா நாங்களே இருந்திருக்க மாட்டோம் தான் நினைக்கிறேன். நீங்க சொன்னதை கேட்டு 2 நாட்டு தலைவர்களும் உடன்படிக்கைக்கு வந்திருக்காங்க. வரலாறு நமக்கு எப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது, போரில் ஒரு நாளும் யாரும் வெல்ல முடியாது. ஏன்னா போர் விளையாட்டல்ல ஜெயிக்கிறதுக்கு. இந்த போர் எங்களுக்கு மிகப்பெரிய பதட்டத்தை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா மன்னராட்சி காலத்துல மன்னர்கள் தான் போருக்கு போவாங்க. ஆனா மக்களாட்சி காலத்துல மக்கள் போருக்கு போற ஃபீலை கொண்டு வந்துட்டாங்க. மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் போருங்கிற மாதிரி ஆயிப்போச்சுங்க. ஆனா இங்க இருக்கிற சாதாரண குடிமக்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க. ஆக்சுவலா இந்த போரவே நடத்தினது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சில மீடியாக்கள் தான் நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட ராணுவம் செஞ்சதையும் ராணுவம் செய்யாததையும் இவங்க தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சில வலதுசாரி யூடியூபர்ஸ் ஒருபடி மேல போய் பார்க்க போனா யூடியூப்லயே பீரங்கிய வச்சு சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. போர் வேண்டான்னு சொல்றவன்லாம் தேச விரோதிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவின் பக்கம் நின்றுட்டு இருக்குங்கிறத நம்ம முதல்வர் சிறப்பா வெளிய சொல்லியிருக்காரு. ஒரு அமைதி பேரணி, ஆனாலும் சப்போர்ட் பண்ற பேரணி இன்டைரக்டா அமைதியை நோக்கித்தான் போச்சு. உண்மையாலுமே இன்னைக்கு ட்ரம்ப் சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப ஆறுதலா இருக்கு. நமக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு விடிஞ்சா தண்ணி குடிக்கிறதுக்கு நான் இருப்பனோ இல்லையோ அப்படின்னு தெரியாம இருந்த அந்த பாகிஸ்தான் கிழவிக்கும் தான், அடுத்த வருஷம் நான் ஸ்கூலுக்கு போவேனோ போக மாட்டேனோன்னு இருந்த காஷ்மீர் பள்ளி மாணவிக்கும் தான், அந்த கிழவிக்கும் இந்த மாணவிக்கும் மிகப்பெரிய ஆறுதலை கொடுத்த 2 நாட்டு தலைவர்களுக்கு நன்றி. கண்டிப்பா இந்த 2 நாட்டு தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து தீவிரவாதத்துக்கு எதிரா போர் தொடுக்கலாம். ஏன்னா தீவிரவாதம் என்பது மக்களுக்கு எதிரான போர். மக்களாட்சியில் இருக்கும் அரசுகள் தீவிரவாதத்தை எதிர்த்து போர் தொடுக்கலாம். எனதருமை வலதுசாரி தமிழக மக்களே, உங்ககிட்ட எங்களுக்கு ஒரு வேண்டுகோள். கிரிக்கெட்டுக்கு அப்புறம் இந்த 4 நாளா தான் நான் ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம்னு இந்தியர்கள்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாவே இருந்துச்சு. அந்த உங்ககிட்ட தான் மிகப்பெரிய வேண்டுகோளை வைக்கிறேன். நாம எல்லாரும் சகோதர இந்தியர்களா இருக்கிறதுக்கு இந்தியாவிலேயே தடையா ஒண்ணு இருக்கு. அதுக்கு பெயர் ஜாதி. இந்த சாதி என்ன பண்ணுது தெரியுமா? இந்த 4 நாளா பாகிஸ்தானியர்களை நம்மளோட எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோமா, நாளையில இருந்து பட்டியல் இனத்தவன் என்னோட எதிரின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். சாமி எல்லாத்துக்கும் பொதுவா இருந்தாலும் என் சாமி வேற, உன் சாமி வேற. என் இடத்துல இருக்கிற என் சாமி அதே சாமிய உன்னோட இடத்துல வேறையா வச்சுக்க. ஆனா நீயும் நானும் ஒன்னல்ல சார். 4 நாளா நம்ம 2 பேரும் இந்தியனா தானே சார் இருந்தோம் சார். பாகிஸ்தானிய எனக்கு எதிரியா நான் பார்க்கும்போது நீயும் நானும் இந்தியன் ஒன்னா இருப்போம். அதுதான் போர் முடிஞ்சு போச்சுல்ல. இனி வழக்கம் போல நீ கீழ் சாதி, நான் நடு சாதி, அவர் உயர் சாதி. எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சந்தேகமே, இந்த சாதி கருமத்தை ஒழிக்கிறதுக்கு பாகிஸ்தானி தான் வரணுமா? ஏன் நம்மளே ஒழிச்சுக்க முடியாதா? இன்னொருத்த நமக்கு எதிர வந்தா நாம எல்லாரும் வழக்கத்துக்கு மாறா ஒண்ணு. இதுவே யாரும் வரலன்னா நம்ம வழக்கம் போல ஒண்ணு. ஆக்சுவலா நம்ம இந்தியாக்குள்ள போர் தொடுக்க வேண்டியதே சாதியத்துக்கு எதிராக தான். ஏன்னா நானும் இந்து, அவனும் இந்து, நானும் தமிழன், அவனும் தமிழன், நானும் திராவிடன், அவனும் திராவிடன் வேணா சொல்லிக்கலாம். அதையும் தாண்டி பார்த்தா நானும் இந்திய, அவனும் இந்தியன். இப்படி எங்களுக்கு கொடுத்திருக்கிற பேரு ஒன்னா இருந்தாலும் நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கவே முடியாது. ஏன்னா அவர் தாழ்த்தப்பட்ட சாதி, இவர் பிற்படுத்தப்பட்ட சாதி. பாகிஸ்தானுக்கு எதிரான போரை தொடுத்து இப்ப நிறுத்தி இருக்கோம். இந்த சாதிக்கு எதிரான போரை நம்ம எப்ப தொடுக்க போறோம்? நான் இதுக்கு கூட ட்ரம்ப் கிட்ட கோரிக்கைய வச்சுக்கிறேன். ஏனுங்க ட்ரம்ப், இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தை மட்டும்தான் நிறுத்துவீங்களா? இந்தியனுக்குமே நடக்கிற யுத்தத்தை நீங்க நிறுத்த முடியுமா? இப்படி திராவிடனுக்கும் தமிழனுக்கும் இந்துக்கும் நடுவுல நடக்கிற யுத்தத்தை உங்களால நிறுத்த முடியுமா?
இதை மட்டும் நீங்க நிறுத்திட்டீங்கன்னா உலகின் நாகச்சிறந்த சமாதான புறா நீங்க தான் சொல்றதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இதுவும் என்னோட வலிக்கான மருந்தாதான் நான் சொல்ல முடியும். பக்கத்து நாட்டுக்காரனோட வலி எல்லாம் என்னால சொல்ல முடியாது. அங்க நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஆனாலும் இந்த உலகத்துல போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கு மாற்று கருத்தே கிடையாது. இந்த 4 நாள்ல நான் இந்தியனா வாழ்ந்ததுல மிகப்பெரிய மகிழ்ச்சி இருந்துச்சுங்க. 4 நாளுக்கு முன்னாடி நம்ம வீட்டை கொளுத்தினவன்லாம் நம்ம இந்தியர்கள்னு சொல்லிட்டான். அம்புட்டு சந்தோஷமா இருந்துச்சு. இதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பீய கலந்தவங்க கூட சொல்லிட்டான் நம்ம எல்லாம் இந்தியர்கள்னு. கோவிலுக்குள்ள வந்தா கோவிலையே நான் பூட்டிடுவேன்னு சொன்ன ஆத்திகர்கள் கூட நம்மெல்லாம் இந்தியர்கள்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சந்தோஷத்துல தலகால் புரியலைங்க. எனக்கு இந்த ஜாதிக்கு எதிரான போரை எப்படி தொடுக்கிறதுன்னு தெரியாம இருந்துச்சு. அப்போ பீர்பால் சொன்ன கதை தான் சரின்னு தோணுச்சு. அப்போ சாதியை விட பெரிய கோடு பக்கத்துல இந்தியால போட்டோம்னா இந்த சாதிங்கிறது மறைஞ்சு போயிரும் போல. அந்த பெரிய கோடு போடுறது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. 5 பேர் சேர்ந்து ஒட்டுக்கா அந்த கோட்டை போட்டோம்னா பெரிய கோடா போற்ற முடியும். மலையிலிருந்து சேரி வரை என் பழங்குடி மக்களும், சேரியிலிருந்து ஊரு வரை நானும், ஊரிலிருந்து அக்ரஹாரம் வரைக்கும் அவரும், அக்ரஹாரத்திலிருந்து கருவறை வரைக்கும் அவளும், எங்கேயுமே கேப்பே இல்லாம சமமான கோடு போட்டா ஒருவேளை சாதி ஒளிஞ்சிரும்னு நம்புவோம். இப்ப கூட ஒளியாதுன்னு தான் நினைக்கிறேன். இத ரிவர்ஸ்ல போட்டு பாப்போமா? மலையிலிருந்து சேரி வரைக்கும் அவளும், சேரியிலிருந்து ஊரு வரைக்கும் அவரும், ஊரிலிருந்து அக்ரஹாரம் வரைக்கும் நானும், அக்ரஹாரத்திலிருந்து கருவறை வரை என் ஆதி பழங்குடிகள் கோடு போட்டா சும்மா கற்பனை தான். என்ன பண்றது? ஏன்னா 4 நாளா இந்தியனா இருந்துட்டோமா, அந்த சந்தோஷத்துல பேசிட்டேன். கொஞ்சம் உரிமை எடுத்து பேசிட்டேன். அதுவும் நம்மெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்ததுனால பேசிட்டேன். அத போர் முடிஞ்சு போச்சுல்ல. இனி வழக்கம் போல அவர் எஸ்டி, நான் எஸ்சி, அவர் பிசி, அவர் எஃப்சி, இப்படி நான் இந்தியர்களாகவே வாழணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஏன்னா இந்த போற ஒரு நாளும் பாலிமரோ தந்தி டிவியோ எதுவுமே வழி நடத்தினதே கிடையாது. இந்த வலதுசாரி யூடியூபர்ஸ் ஒரு நாளும் இந்த பிரச்சனையை பத்தி பேசுனது கிடையாது. அவ்வளவு ஏன் பொதுமக்களா இருக்கிற எனக்கு கூட அவ்வளவு பெரிய அக்கறையெல்லாம் கிடையாது. சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா ஒருத்தர் படிச்சா மட்டும் பத்தாது, அவன் அம்பேத்கராவும் பெரியாராவும் மாறணும். அப்படி எல்லாரும் மாறுற வரைக்கும் நம்ம பேசணும். ஏன் தெரியுமா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தான் ட்ரம்ப் வர முடியும். இந்தியாக்குள்ள, தமிழர்களுக்குள்ள, இந்துக்களுக்குள்ள, ஆண் பெண்ணுக்குள்ள எல்லாம் ட்ரம்ப் வந்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு நம்மளே பேசி நம்மளே தீர்வு கண்டுபிடிச்சுக்க வேண்டியதுதான். அப்படி ஒரு தீர்வை நம்ம கண்டுபிடிக்கிற வரையும் இந்த சாதிக்கு எதிராக மிகப்பெரிய போர் தொடுக்க பேசுவோம். எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.